ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பன்னீர் புர்ஜி எப்படி செய்கிறது சிம்பிளாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு ஜீரகம் கொஞ்சம் போடுங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வெடிட்டும். அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் சில்லி போட்டுட்டு அதையும் நல்லா வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் கட் பண்ண வெங்காயம் நான் போட்டு அது பிங்க் கலர் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம ஒரு அம்மியில் கொஞ்சம் 4 பூண்டு அப்புறம் 2 க்ரீன் சில்லி எடுத்து அம்மியில் போட்டு நல்லா நுறுக்கி வச்சுக்கோங்க சைடில். அதுக்கப்புறம் அனியன் கொஞ்சம் பார்த்துட்டே இருங்க, வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சா இல்லையான்றதுக்கப்புறம் அதில் கட் பண்ணி 4 நாட்டு தக்காளி நான் போட்டிருக்கேன். நாட்டு தக்காளி கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும், அதனால தான் நான் நாட்டு தக்காளி போடுவேன். அப்புறம் அது கட் பண்ணி நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், பேஸ்ட் மாதிரி ஆகிற வரைக்கும் அது நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ஆக்சுவலி. ஏன்னா இது கூட ஒரு ஹை ப்ரோட்டீன் தான். ஏன்னா நம்ம பன்னீர் போட போகிறோம். அப்புறம் தக்காளி வெங்காயம் அதெல்லாம் ஐரன் பேஸ்டு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டு தனியா பவுடர் போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2த்தையும் தான் நான் போட போகிறேன். அதுக்கப்புறம் நல்லா அது பேஸ்ட்டு மாதிரி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப குயிக் அண்ட் ஈஸி ரெசிபி. அதுக்கப்புறம் நீங்கள் பன்னீர் எடுத்துக்கோங்க. பன்னீர் வந்துட்டு நல்லா கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நுறுக்கி கூட போடலாம், இல்லை கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க, அது அப்படி கூட போடலாம். ஸோ நான் அப்படியே கொஞ்சம் போட்டுட்ருக்கேன். பன்னீர் புர்ஜி இல்லை, அதனால் பன்னீர் வந்துட்டு ஷேப்பாக இருக்கணும்னு கிடையாது, நறுக்கி கூட போடலாம், ஒன்றும் பரவாயில்ல. ஸோ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் பால் சுடு பண்ணி வச்சுருந்தேன். அதோட க்ரீம், அந்த பாலாடை இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டேன். அது டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக ஆகிடும், அதனால் அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்குறதுக்கு தக்காளி தொக்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் முடிஞ்சோடனே கொத்தமல்லி, நான் நிறைய கொத்தமல்லி போட்டால் அது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்றதுக்காக அது நான் நிறைய போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிடுச்சு. லாஸ்ட்டாக நான் ஒரு ஃப்ரூட் சாட் மசாலா போட்டுட்ருக்கேன். அது டேஸ்ட் கொஞ்சம் கூட வரும். ஏன்னா நான் இதில் எந்த மசாலாவும் போடலை, நீங்களே பார்த்தீங்க. ஸோ சாட் மசாலானால ஒரு ஃப்ளேவர் மாதிரி வரும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு ஹெல்த்தியான ரெசிபி.